நம்ம கிட்ட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா மற்றவங்க கிட்ட 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை இங்கே ஃபீல் பண்ணலாம். ஒருத்தங்க வீடு வாங்குறாங்க அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வாங்குறாங்கன்னா அவங்க அந்த அம்யூனிட்டிஸ்லேயும் ஒரு ப்ரொபோர்ஷனுக்கு அவங்களோட பங்குக்கு பே பண்ணி தான் ஆகணும். பிளான் பண்ண விதம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்டீஜ் கோஷன்ட்டை காட்டுற மாதிரியான ரொம்ப பெரிய அம்யூனிட்டிஸுங்க எதுவும் இல்லாமல் லைஃப் ஸ்டைலுக்கு டே டு டேக்கு உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக தேவைப்படுமோ அந்த மாதிரி அம்யூனிட்டிஸுங்க அமைச்சு கொடுத்துருக்கோம். எஸ், அது ஒரு மல்டிபர்பஸ் ஹாலாக இருக்கலாம், ஒரு ஜிம் இருக்கலாம், ஒரு தியேட்டராக இருக்கலாம். இது போக நாங்கள் அம்யூனிட்டிஸை பிளான் பண்ண விதமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 காமன் ஏரியாவாக தனியாக பிரிச்சுருக்கோம். 2 போடியமில் ஒரு செட் ஆஃப் ரெண்டு செட் ஆஃப் அம்யூனிட்டிஸும், ஒரு கிளப் ஹவுஸ், ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸ்க்குள்ளே என்னென்ன அம்யூனிட்டிஸ் வரணுமோ அதுவும், ரூஃப் டாப்பில் ஸ்பெசிஃபிக்காக அம்யூனிட்டிஸ்க்கு என்னென்ன கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி 4ஆக பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு பதில் என்னென்னா, எங்களால் எப்படி இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுதுன்னா இந்த மாதிரியான ஒரு பிளான் எஃபிஷியன்சினால் கொடுக்க முடிஞ்ச ஒரு விஷயம் தான்.